திரு பாலசிங்கம், உங்களுடைய கருத்து பாக்கியுடைய கருத்துக்களோடு நீங்க என்ன முரண்படுறீங்க அப்படிங்கறத தெளிவா பதிவு செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். RSS ஆல் வழி நடத்தப்படுகிற பிஜேபி அரசாங்கம் எந்த கொள்கையாக இருந்தாலும், சமூக கொள்கையாக இருந்தாலும், கல்விக் கொள்கையாக இருந்தாலும், பொருளாதார பண்பாட்டு கலாச்சார கொள்கையாக இருந்தாலும் அத்தனையிலும் அடித்தளமாக இருந்து செயல்படுத்துபவர்கள் இன்றைக்கு RSS தான். அப்படி RSS ஆல் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கொள்கையாகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் பார்க்கிறோம். கல்வி என்பது கற்றலும் கற்பித்தலும் என்பதுதான் மனித குலத்தினுடைய நாகரிகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. அந்த கல்வி என்பது முற்போக்காக அது மாற வேண்டுமே தவிர பிற்போக்குத்தனமாக மாறக்கூடாது, கற்காலத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடாது. ஆனால் இந்த கல்விக் கொள்கை என்பது பிற்போக்குத்தனமான ஒரு கல்விக் கொள்கையாக இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை என்பது மதவாதத்தை திணிக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையாக இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கையானது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது. அண்ணன் பாக்கி சொல்கிற போது கூட சொன்னார், இது மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடும் என்றெல்லாம் சொன்னார். அவருக்கு நன்றாகவே தெரியும், அமெரிக்காவிலே மாநில பட்டியலில் தான் இந்த கல்வி இருக்கிறது, ஆஸ்திரேலியாவிலே மாநில பட்டியலில் தான் இந்த கல்வி இருக்கிறது, கனடாவிலே மாநில பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது. அதிலே கூட்டாட்சி நடைபெறுகிற அந்த நாடுகளிலெல்லாம் கல்வியிலே எந்த ஒரு இடையூறும் செய்யாத மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய, மாநில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அது மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு சென்ற பிறகு இந்த கல்விக் கொள்கையை வகுக்கிற போது எந்த மாநில அரசுகளோடும் கலந்து பேசவில்லை. பொதுப்பட்டியல் என்பது மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது பல வல்லுநர்கள், நம்முடைய தோழர் மாறன் அவர்கள் குறிப்பிட்டது போல பல வல்லுநர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அவர்கள் அனைவருமே RSS சேர்ந்தவர்கள் தான். ஆகவே மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்காமல், நாடாளுமன்றத்தில் இதை பற்றி எந்த விவாதத்தையும் இங்கே வைக்காமல், இன்னும் சொல்ல போனால் வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இளைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய, வரலாற்றை உருவாக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் இதுவரையிலும் எதை பற்றியும் பேசல. ஆனால் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கு முன்பாகவே, கஸ்தூரி ரங்கன் கல்விக் கொள்கையை தலைவராக இருந்த அந்த கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு முன்பாகவே TSR சுப்பிரமணியம் அவர்கள் இது குறித்து இதில் சிக்கல் இருக்கிறது என்று சொன்னார். அதை நிராகரித்தார்கள். அவர் சொன்ன அந்த கருத்துக்களை இவர்கள் நிராகரித்தார்கள். அவர் இது தவறாக இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினாலே அவரை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொருவரை கொண்டு வந்து இந்த கல்வி திட்டத்தை அதில் உறுப்பினர்களாக RSS இயக்கத்தை சார்ந்தவர்களை உறுப்பினர்களாக போட்டு அதை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் என்ன கேள்வி எழுப்புகிறோம் என்று சொன்னால், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆணவ போக்கு என்று சொல்கிறார்கள். ஆணவ போக்கு எது? தமிழ்நாடு அரசுக்கு ஆணவ போக்கு என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் பொது பட்டியலிலே இருக்கக்கூடிய கல்வியை தன்னிச்சையாக முடிவெடுத்து அறிவிப்பது ஆணவ போக்கா இல்லையா? அது சர்வாதிகாரமா இல்லையா? அந்த கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நான் வைக்கிறேன். அதே போல இந்த கல்வி திட்டத்திலே, தேசிய கல்வி திட்டத்தினுடைய சாரம்சத்தை பார்க்கிற போது இது குலக்கல்வியை நோக்கி நகருகிற ஒரு திட்டமாக இருக்கிறது. இங்கே டிராப் அவுட்ஸ் அதிகமாக உருவாக்குகிற திட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தொடக்க கல்வியிலே 100% இங்கே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது. உயர்கல்வியிலே 50% மேலாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக அவர்கள் நிர்ணயிக்கிற இலக்குகளை எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு அடைந்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டிற்கு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விவாதத்திலே தமிழக மாணவர்களுக்கு இது சாதகமா பாதகமா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பாதகமான ஒரு தன்மையை தான் இது உருவாக்குகிறது. ஒரு மொழியை திணிப்பது என்பது அந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழிப்பதாகும். அப்படித்தான் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கையை ஏன் இங்கே கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால், சமஸ்கிருதம் வேண்டாம், இந்தி வேண்டாம் ஏன் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், எந்த மொழியை நிறுப்பதற்காக அந்த மொழி சில செக்ஷன்ஸை மட்டும் பார்க்காதீங்க, முழுமையா பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு பாக்கி. சரி, கேட்கல. முழுமையா தேசிய கல்விக் கொள்கையை பாருங்க, அதுக்குள்ள இடர்பாடா இருக்கக்கூடிய ஒரு சில செக்ஷன்ஸை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு சில பிரிவுகளை மட்டும் பார்க்காதீங்க. தேசிய கல்விக் கொள்கையை யுனெஸ்கோ 2015 160 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கல்வி திட்டத்தை 2030 அனைவருக்கும் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று யுனெஸ்கோ கொண்டு வந்தது. அந்த யுனெஸ்கோ கொண்டு வந்த அந்த தீர்மானத்தின்படி சில விஷயங்கள் இந்த கல்விக் கொள்கையில, தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிறது. அதை
முன்னுரையாக வைத்துவிட்டு அதற்கு பின்னால் இருப்பதை எல்லாம் அவர்களுக்கு தகுந்தாற் போல் அல்லது அவருடைய கொள்கைகளுக்கு தகுந்தாற் போல் சனாதன தர்மத்தை வழிநடத்துவதற்கான ஒரு கல்விக் கொள்கையாகத்தான் இந்த கல்விக் கொள்கையை அவர் உருவாக்கி இருக்கிறார்களே தவிர இதில் முற்போக்காக, அதாவது ஜனநாயகத்தை வைத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்வது என்பது நவீன பாசிசம். அதை போல கல்வியை வைத்தே கல்வியை கொண்டே பிற்போக்காக இந்த சமூகத்தை கொண்டு போவதற்குதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையாக நாங்கள் பார்க்கிறோம். முதலமைச்சர் ஒண்ணு சொல்றாரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாங்க இப்ப திடீர்னு? எப்படி முடியும்? மாநில பட்டியல் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி மத்திய அரசோடு கூட்டணியில் இருக்கும்போது எந்த முயற்சியும் செய்யல இருக்கிறது. இந்த மாதிரியான இந்த பிரச்சனைக்கு 2 தீர்வுகள் தான் இருக்கிறது. ஒன்று, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். இதுக்கு முன்னாடி முயற்சி செய்தாங்களா? இனிதான் முயற்சி செய்ய போறாங்களா? இதுக்கு முன்னாடி முயற்சி செய்திருக்காங்களா? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். எப்பெல்லாம் முயற்சி செய்தாங்க? காங்கிரஸ் கட்சி கூட தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறது, அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய கட்சியும் இந்த தேர்தல் அறிக்கையை மட்டுமல்ல, இதற்கான ஒரு தனி மாநாட்டை, கல்வி உரிமை மாநாடு என்றை நடத்தி 2014 பிறகு 2014 முன்னாடி இல்ல, அப்படி பிடிச்சுக்கலாமா? எது இல்ல, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற போராட்டமும் குரலும் 2014க்கு பிறகு, 2014க்கு முன்பு கிடையாது. நீங்க பிஜேபி ஆட்சியை பற்றி சொல்ல அதான் கேக்குறேன் சார். ஆமா, அதற்கு முன்னாடியும் இதற்கான போராட்டம் இருந்திருக்கிறது. அதற்கு பின்னும் இது ஏன் தீவிரம் அடைகிறது சொன்னால், 2014க்கு பிறகு எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு பிஜேபி RSS நுழைந்து அதை அனைத்தையுமே கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுகிறது. அது கல்வியாக இருந்தாலும் சரி, வரியாக இருந்தாலும் சரி, தேர்தலாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சாசனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் அத்தனையிலும் நுழைந்து RSS உள்ளே நுழைந்து, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் உள்ளே நுழைந்து அதை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிற காரணத்தினால்தான் இந்த போராட்டம் வலிமை பெற்றிருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு தலைமை தாங்கி நிற்கிறது. கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களே, இவர்கள் சொல்லுகிறாரு, இந்த நலிவுற்ற இவர் சொன்னாரு, பாக்கி சொன்னாரு, நலிவுற்ற மொழிகளை எல்லாம் ஏன் புதுப்பிக்க கூடாது? ரஷ்யாவில் அது பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல்ல இது பண்ணியிருக்காங்க, இப்ரு லாங்குவேஜை புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. நான் அவருக்கு கேள்வி எழுப்புறேன், ராஜஸ்தானி மொழி இந்தியா சுதந்திரம் அடைகிற போது 80% மக்கள் ராஜஸ்தானி மொழியை பேசினார்கள். இன்றைக்கு 80% மக்கள் இந்தியை பேசுகிறார்கள். வெறும் 20% மக்கள் தான் ராஜஸ்தானியை பேசுகிறார்கள். உத்தரப்பிரதேசில இருந்த அந்த மொழிகள், போஜ்பூரி, அதெல்லாம் நலிவுற்று இருக்கிறது. அந்த நலிவுற்ற மொழிக்காக பணத்தை செலவு செய்கிறார்களா? ராஜஸ்தானிக்காக பணத்தை செலவு செய்கிறார்களா? குஜராத்திக்காக பணத்தை செலவு செய்கிறார்களா? மராத்தி மொழிக்காக பணத்தை செலவு செய்கிறார்களா? சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஏன் நீங்கள் அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும்? கல்வி திட்டத்திலே, இந்த கல்வி திட்டத்திலே கூட சமஸ்கிருத மொழியை, அந்த சமஸ்கிருதத்தில் எழுதிய எழுத்தாளர்களை எல்லாம் அறிவுஜீவிகளாக காட்டுகிற அந்த முயற்சி இருக்கிறது என்பது நம்முடைய மாறன் கூட சொன்னார். தமிழ் மொழியை பற்றி, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி சொல்லாத இந்த கல்வி திட்டம் உண்மையிலே இது இந்தியாவிற்கு ஒரு முற்போக்கு பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சமத்துவ கல்வி என்பது ஒரு சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டும். நாகரிக சமூகமாக நாளுக்கு நாள் மாற வேண்டும். ஆனால் இந்த கல்வி திட்டத்திலே இன்னும் நான் ஒரு கேள்வியை, இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த கல்வி திட்டத்திலே சாதியை பற்றியான வரலாறு, சாதியை பற்றியான அந்த பரிணாமம், அதை ஒழிப்பதற்கான கல்வி திட்டம் இதில் இருக்கிறதா? பாகுபாடுகள் நிறைந்திருக்கிற நாட்டிலே இந்த கல்வியின் மூலமாக அதை நிர்மூலம் செய்வதற்கு, அதை ஒழிப்பதற்கு இந்த கல்வி திட்டத்திலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி திட்டம் என்பது சனாதன கொள்கையை நிலைநிறுத்துவதற்கான, அந்த தர்மத்தை பாதுகாப்பதற்கான, குலக்கல்வியை பாதுகாப்பதற்கு, குலத்தொழிலை நிறுவுவதற்கான ஒரு திட்டமாகத்தான், கல்வி திட்டமாகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருப்பதை நான் பார்க்கிறேன். சரி.